அருப்புக்கோட்டை அருகே இலங்கை தமிழர்களுக்கு இரண்டாம் கட்டமாக 244 வீடுகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் குள்ளூர் சந்தையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அமைந்துள்ளது. இந்த முகாமில் வாழும் இலங்கை தமிழர்களுக்காக 14.6 கோடி மதிப்பில் இரண்டாம் கட்டமாக 244 வீடுகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதி மக்களின் முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் செவல் கண்மாய் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் 8வது வார்டு பகுதியில் முழுவதும் சூரிய ஒளி மின்சக்தி இயங்கக்கூடிய நவீன சுகாதார வளாகத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு பகுதியில் சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அமையவுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்ததுடன் நீச்சல் வீரர் தனுஷ் மற்றும் பேரா வீல்சர் வீராங்கனை சங்கீதா ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவானது 86 கோடி ரூபாய் செலவில் மதுரை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் 271 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் அனைத்து கிராமப்புறங்களுக்கும் இலவச கலைஞர் உபகரணங்கள் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கைபேசி, காது கேளாதோர் உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். அதிக அளவிலான கலைஞர் கோர்ஸ்களை கொடுக்கின்ற நிகழ்ச்சியாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கட்டும், 2 மாவட்டங்களுமே ஏராளமான விளையாட்டு வீரர்களை நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் கொடுத்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் கூட விளையாட்டுத்துறை சாதனை கூட பல பேர் வந்திருக்கிறார்கள். வேட்டையின் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்ற நடிகர் ரஜினிகாந்த் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பினார். நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த திரைப்படமான வேட்டையின் படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கடந்த 9ஆம் தேதி ஹைதராபாத் புறப்பட்டு சென்றார். படப்பிடிப்பு 75% நிறைவடைந்த நிலையில் ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரஜினிகாந்த், படப்பிடிப்பு நன்றாக போய்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் குறித்து கேட்டபோது அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என கூறியுள்ளார். தொழில்நுட்பத்தின் மூலம் உலகத்தை இந்தியா வழிநடத்தும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை தரமணியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவம், கல்வி, விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளை மேம்படுத்த நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது 6G ஆய்வகங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். விரைவில் 6G தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த உலகத்தை இந்தியா வழிநடத்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் CFல் ஸ்டாண்டர்ட் கேஜ் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிக்க திட்டமிட்டுள்ளோம். தற்போது அதற்கான பணிகளை தொடங்குவதன் மூலம் சுமார் 5 ஆண்டு காலங்களில் உலகம் முழுவதும் ஸ்டாண்டர்ட் கேஜ் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும் என தெரிவித்துள்ளார். வடலூர் சபை வளாகத்தில் 4 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய குடிநீர் நீர்த்தொட்டி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சபை வளாகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.